யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. வணக்கம் யோகி அன்பர்களே. இறைவனை அடைவதற்கு நாம ஜபத்தை விட சிறந்த எளிய வழி வேறில்லை. ஆனால் அந்த நாமத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று பகவான் யோகிராம் சுரத்குமார் மிக அழகாக கூறுகிறார் தெரியுமா? ராமநாமத்தை போல சிவநாமமும் மிக உயர்ந்ததே. சதா எப்போதும் நாமத்தை உச்சரித்து கொண்டிரு என்று கூறும் பகவான் அதற்கொரு அற்புதமான உதாரணத்தையும் சொல்கிறார். ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்கு எண்ணெய் ஊற்றும்போது அது எப்படி எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக விழுகின்றதோ அதேபோல சிறு இடைவெளியுமின்றி தொடர்ந்து நாமம் ஜபிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சத்திய வாக்கு. எனவே எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அந்த திவ்ய நாமம் நம் மூச்சுக்காற்றோடு கலந்திருக்கட்டும். எண்ணெய் தாரை போல இடைவிடாமல் நாமம் சொல்வோம். இறையருளை பெறுவோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. நன்றி அன்பர்களே. சர்வம் யோகிராம் சுரத்குமார். அர்ப்பணமஸ்து.